Redmi அவங்களோட A சீரிஸில் A7 Pro 5G அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். மேலே ஐ பட்டனில் காட்சி தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதே A சீரிஸில் A7 அண்ட் A7 Pro அப்படின்னு 2 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இவங்க ஆஃபர் பண்ணுற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்ஸும் கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த A7ஓட பேக் டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். A7 Proவோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.9 இன்ச்சஸ்க்கான IPSோட LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HD+ தான். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 800 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் ஓரளவுக்கு கஷ்டம் இல்லாமல் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் A7 பொறுத்த வரைக்கும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலரான டிஸ்பிளே தான். சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. 6.88 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷன். எல்லாமே சிமிலர் தான். இங்கே என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா 800 nitsக்கு பதிலாக A7 உங்களுக்கு 600 nits தான் கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் சன்லைட்டில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இன்டோரில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபோன்ஸுமே உங்களுக்கு யூனிசாக்கோட T7250 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது, வெறும் 4G சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு A7 Proவில் 4GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 64GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் இந்த A7 வேரியண்ட் உங்களுக்கு வெறும் 3GB ரேம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே விர்ச்சுவல் ரேம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் மூலமாக நீங்கள் 2TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். 4GBங்கிறது பேர் மினிமம். 4GB நிறைய பேர்கிட்ட கன்சிடர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இப்போ 3GB கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்ஸ்லையுமே 13 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டரும் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் A7 Proவில் உங்களுக்கு 6300 mAhக்கான பேட்டரி அண்ட் அதுவே A7ல் உங்களுக்கு 5200 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 2 ஃபோன்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு 7.5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டியூரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் IP52க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் A7 Proவில் உங்களுக்கு Android 16 ரன் ஆகுது. அதுக்கு மேலே HyperOSோட வெர்ஷன் 3 கொடுத்துருக்குறாங்க. இங்கே ரெட்மி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான மேஜர் ஓஎஸும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்கு சாம்சங்க்கு அப்புறம் ரெட்மி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறது பெரிய அட்வான்டேஜ். ஆனால் ரெட்மி A7ல் உங்களுக்கு Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே HyperOS 2 தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 வருஷம் தான் மேஜர் OS அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எப்படியும் Android 16 அப்டேட் கொடுக்கும்போது அதுவே 1 இயர் போயிடும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் Android 17 வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த A7ல் வரும். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் A7 உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 3GB RAM 64GB வேரியண்ட்டே உங்களுக்கு 10,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸில் இந்த A7 கன்சிடர் பண்ணலாமா கேட்டால் கன்சிடர் பண்ண வேண்டாம். A7 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4GB RAM 64GB வேரியண்ட் உங்களுக்கு 11,999க்கும் இப்போதைக்கு இன்ட்ரடியூஷன் ப்ரைஸாக உங்களுக்கு 11,499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4Gயாக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்டரி டிவைஸாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் எனக்கு வைஃபை வீட்டில் இருக்குது எனக்கு போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் போதும் உங்களுக்கு. இல்லை எனக்கு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி வேணும், எனக்கு இதே ப்ரைஸ் ரேஞ்சில் 5Gல வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடலை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.